வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரத்தம் திரிக்க ஆக்ஷன் மூவிஸை ஒரு டாப் 10 லிஸ்ட்டாக போடுவோம். இதில் இப்போதைக்கு 7 படங்கள் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. மிச்சம் 3 இன்னும் 1 மாதத்துல 2 மாதத்துல கன்ஃபார்ம் தமிழ் டப்பிங் வந்துடும். ஏன்னா எல்லா படங்களும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த பேலன்ஸ் இருக்கிற 3 சீக்கிரமே வந்துரும்பா. ஸோ மொத்தமாக 7 படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. எல்லாமே கொடூரமாக அதுக்குன்னு ஒரே டைப்லேயே போகாமல் ஒன்று வெறும் சண்டை மட்டும் இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் காமெடி கலந்த ஃபைட்டு, கொஞ்சம் கதையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொன்று வெறும் சண்டை மட்டும் இல்லாமல் சைடில் வேற ஒரு விஷயமும் ஹீரோ பண்ணணும், இங்கே இன்வெஸ்டிகேஷனும் பண்ணணும், இந்த பக்கம் சண்டையும் போகணுன்ற மாதிரி எல்லாத்தையும் கலந்த வகையில் தான் லிஸ்ட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஆக்ஷன் பிரியர்கள் வெறியர்கள் அவங்களுக்கான லிஸ்ட்டு தான்ப்பா இது. இந்த படங்களை பார்த்து முடிச்சுட்டு சண்டைக்கு வாடா அப்படின்னு 2 பேரும் மண்டையை உடைச்சாதான் மனசே திருப்தி ஆகும். சரி, லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோமா? 10வது இடத்துல லேண்ட் ஆஃப் பேட் அப்படிங்கிற படம். இதில் டீமாக போயிட்டு ஒருத்தரை காப்பாற்றணும். அந்த வேலையை கொடுக்கவும் மொத்த டீமும் உள்ளே இறங்கி அவனை காப்பாற்ற கிளம்புறாங்க. இதில் பியூட்டியே என்னன்னா, அங்கே போன டீமு அவங்க சண்டை போட்டு காப்பாற்றுறது ஒரு பக்கம், இந்த பக்கம் இங்கேருந்தே ஒரு டீமு அங்கே பாரு பின்னாடி பச்சை சட்டக்காரன் அட்டாக் பண்ண வரான் அப்படின்னு இங்கேருந்தே அவனுக்கு வார்னிங்கை கொடுத்து, தம்பி பார்த்துப்போ, நீ போகிற ரூட்டில் இப்போ பாம்பு இருக்கலாம், துப்பாக்கி இருக்கலாம், எவனாச்சும் பின்னாடி இருக்கலாம்னு சொல்லி இங்கேருந்து அவங்களுக்கு வார்னிங் கொடுக்க ஒரு டீமு. ஸோ அங்கே சண்டை போடுற ஒரு டீமு இங்கே சண்டையிலேருந்து அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்ற இவனடி அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு இங்கே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டீமுன்னு 2 டீமும் சேர்ந்து அங்கே ஒருத்தரை காப்பாற்ற அதுக்கப்புறம் என்னெல்லாம் சம்பவம் நடக்குதுங்கிறது தான் படமே. மொதல் அரை மணி நேரம் சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் சம்பவங்கள் தான். அடுத்து 9வது இடத்துல நோவகெயின் அப்படிங்கிற படம். இது தமிழ் டப்பிங்கில் இப்போதைக்கு இல்லை. இதில் கதை என்னன்னா, இதில் ஹீரோவுக்கு ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அவருக்கு வலிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க. எஸ், அது வரமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சாபமாகவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மனுஷனுக்கு வலியை உணர்ற அந்த விஷயமே கிடையாது. எப்படின்னா, நீங்கள் கத்தி எடுத்து அவர் கையில் குத்துனா கூட சின்னதாக எறும்பு கடிச்ச எஃபெக்ட் கூட அவருக்கு இருக்காது. எறும்பு கடிச்சா கூட ஏதாச்சும் ஒரு என்னடா அப்படின்னு தோணும்ல, அப்படி எதுவுமே தோணாது. ஸோ சுத்தமாக வலியே இல்லாமல் மறுத்து போன மனுஷன், ஆனால் மனசுக்குள்ளே காதல் வந்து ஹீரோயின் கூட லவ்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினை தூக்கிட்டு பார்க்கவும் வலியே இல்லாத ஆள் நம்மளை வயிறு வலிக்கு சிரிக்க வைக்கிற பல விஷயங்களை பார்க்க போகிறாரு. அதெல்லாம் என்னங்கிறது தான் படம். ஆக்சுவலாக அதில் சண்டைங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் இவரோட நிலைமை நமக்கு தெரிஞ்சதுனால ஊந்து சிரிக்கிற மாதிரி தான் அந்த மூமெண்ட்டே மாறி விட்டுரும். 8வது முரா அப்படிங்கிற மலையாள படம். இதில் அந்த சின்ன பசங்க அடிச்சுக்கிட்டு மாலை வாங்கி பாருங்க. டே என்னடா நிஜத்தில் அடிச்சுக்கிட்டு மாறுற மாதிரி இப்படி அடிச்சுக்கிறீங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இதில் சின்ன பசங்க இந்த அடியாளா கேங்கில் சேர்றது, நாம தாண்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி போகிற அந்த கேங்கை தான் இவங்க. அதுக்குன்னு தெரியாதனமாக இந்த லைஃப்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க, ஐயோ தெரியாதனமாக வந்துட்டோமே இப்படிங்கிற அந்த ரூட்லாம் கிடையாதுப்பா. தெரிஞ்சதான் நான் இப்படி தான் ஆவேன் அப்படின்னு ரெக்கர்டு பாயாக தான் இருப்பேன்னு தெரிஞ்சே இந்த கேங்கு உள்ளே வரவும், அதுக்கப்புறம் இந்த கேங்கில் என்னதான் நடக்குது, ஆகுனா எல்லாருக்கிட்டும் பெரிய ஆளாகவே இருந்தாலும் முட்டிக்கிட்டு வேலை முடிச்சல காசா கொடு அப்படிங்கிற மாதிரி சின்ன பசங்க மாதிரி இல்லை, தெனாவட்டாக தான் பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் இதில் முரட்டுத்தனமான ஆக்ஷன் கூடவே ஃப்ரெண்ட்ஷிப்னு எல்லா ஏரியாவுமே நல்லா காமிச்சிருப்பாங்க. அடுத்து 7வது இடத்துல குடும்பமே சேர்ந்து துப்பாக்கி தூக்கிட்டு சண்டைக்கு போனால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த படம் ரைஃபிள் கிளப் அப்படிங்கிற மலையாள படம். இதில் குடும்பமே கொசு கடிச்சா கூட துப்பாக்கி தூக்கி தான் கொசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தியான்னு சுட்டு தள்ளுவாங்க. அப்படி எல்லாருமே துப்பாக்கி கையில் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலி கூடலாம் பிரச்சனை எவனாச்சும் பண்ணான்னா அவ்வளோதான், அடுத்த நாளே கலரை எழுப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கொடூர குடும்பத்து கூட வில்லன் கேங்கு சண்டைக்கு வருது. ஸோ ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. இப்போ 2 கேங்கு நடக்க போகிற சண்டை தான் மொத்த படமும். அதுக்குன்னு இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கலாம் கிடையாது, எல்லாருமே கெட்டவங்க தான். ஆனால் யார் கொஞ்சம் கெட்டவங்க யார் ரொம்ப கெட்டவங்கிறது தான் படம். ஸோ மொத்த பேரும் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு குண்டு தீர்ற வரைக்கும் மொத்த பேரும் சுட்டு தள்ளுறது தான் இந்த சம்பவத்தில் யாரா தப்பிச்சாங்கிறது தான் இந்த மொத்த படமும். இந்த படம் முழுக்க ஒரு மாதிரி வைபிளியே ஜாலி வைபிளியே படம் முழுக்க கூட்டு போயிடுவாங்க. அடுத்து 6வது இடத்துல பாய் கில்ஸ் வேர்ல்ட். அதான் பேரில் இருக்குது, ஒரே ஒருத்தர் ஒட்டுமொத்த பேரையும் ஊர்கா போடுறது தான் மொத்த படமும். இதில் ஹீரோவை அவனுடைய மாஸ்டர் வந்து வெறித்தனமாக ட்ரைனிங் பண்ணுவார். மனுஷன் மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட மிருக மாதிரி தான் அவனை நடத்துவார். இங்கே பார் மிருக குணமாக இருக்கணும்டா, சின்ன வழியில் உனக்கு வலிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியே மறுத்து போகிற அளவுக்கு முறை ட்ரைனிங் கொடுப்பாரு. இங்கே பார் நல்லா ஞாபகம் இருக்குல்ல, உன் குடும்பத்தை போட்டு தந்தாங்கல்ல, மொத்த பேர் நீ கூண்டோட காலி பண்ணணும்டான்னு வெறித்தனமாக வளர்த்து இந்த மிருகத்தை அங்கே விட்டு மொத்த பேர் எப்படி காலி பண்ணுறாருங்கிறது தான் படம். இதில் குட்டியாக ட்விஸ்ட் வேறு இருக்கும். அது இல்லாமல் ஹீரோ பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் சண்டை போகிறதெல்லாம் முரட்டத்தனம், ஆனால் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அது குழந்தைப்படத்தனமாக தான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஸோ சிரிப்பு கலந்த முரட்டு ஆக்ஷன் மூவி. வெறும் ஆக்ஷன் மட்டும் தகட்ட வேணும்னா இந்த படம் ட்ரை பண்ணுங்கள். 5வது படம், சொல்கிற படம்லாம் சண்டை போடுறது சண்டை மட்டுமே போடுறதாவே இருக்குதே, கொஞ்சம் கதையும் இருக்கணும் கூட அப்படியே இன்வெஸ்டிகேஷன் ரூட்டு, இந்த பக்கம் சண்டை போடுற ரூட்டுன்னு 2மே கலந்த மாதிரி ஒரு படம் வேணும்னா அந்த ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற இந்த படம். இப்போதைக்கு இது தமிழ் டப்பிங்கில் இல்லை, சீக்கிரம் விட்டுருவாங்க, 1 இல்லை 2 மாதத்தில் வந்துரும்பா. இந்த படத்தில் என்ன கதைனா, போலீஸாக இருந்தவர் தான் நம்ம ஹீரோ. இப்போ திடீர்னு
வக்கீலாக மாறிவிட்டார். வக்கீலாக வந்து கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு இந்த கேஸையும் வாதாடணும். ஒரு பக்கம் கேஸை காலி பண்ண நினைக்கிற வில்லனுங்களை வெளுத்து வாங்கணும். மெட்ரோ ட்ரெயின் ஒரு ஃபைட்டு வரும், அங்கே இருக்கிற சேரு கம்மின்னு ஒன்றுத்தை விடாமல் அப்பளம் மாதிரி நொறுக்கிடுவாங்க. அப்படி முரட்டுத்தனமான ஃபைட்டு இருக்கும். ஒரு பக்கம் கேஸையும் வாதாடி அப்பாவையும் வெளியையும் கொண்டு வரணும். ஸோ இந்த பக்கம் இன்வெஸ்டிகேஷன் ரூட்டு, இந்த பக்கம் இறக்கமே இல்லாமல் அடித்து காலி பண்ணுற ரூட்னு 2 ரூட்லையும் ட்ராவல் பண்ணி ஹீரோ எப்படிலாம் சமாளிச்சாருங்கிறது தான் படம். 4வது இடத்துல ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற படம். இது வந்து புல்லட் ட்ரெயின் படம் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு வந்து கொடூரமான ஆக்ஷனும் இருக்கணும், ஆனால் அதை பார்த்து ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி நான் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்குப்பா வைபாக இருக்குங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணி பார்க்கணும், சிரிக்கவும் செய்யணும்னா இந்த படம். புல்லட் ட்ரெயின் படம் உங்களுக்கு பிடிக்கும்ல, அப்போ இந்த படம் கட்டாயம் பிடிக்கும். இதில் நான் ஹீரோவுக்கு சிம்பிள் வேலை கொடுக்குறாங்க. தம்பி நீ ஃப்ளைட்டில் ஏறுற, அங்கே ஒருத்தனை கூப்பிட்டு வரணும்ப்பா, அவ்வளோதான். சிம்பிளாக வாங்க சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துரு, அவ்வளோதான். இந்த வேலையை முடிச்சு கொடுன்ற மாதிரியே அனுப்ப. இப்போ இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற மொத்த பேருமே அசாசின்ஸ். உள்ளே போனதுக்கப்புறம் ஒருத்த விடாமல் இவரை போட்டு தள்ள குறியாக இருக்கிறாங்க. இப்போ மொத்த பேருக்கு ஒரு சண்டை போட்டு எப்படி சமாதி கட்டினாருங்கிறது தான் படமே. லைட்டாக ஊருகா மாதிரி கதையும் இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்ட்டும் இருக்கும், ஆனால் திகட்ட ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அடுத்து 3வது இடத்துல இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆக்ஷன் இருக்குதான், அதிகப்படியான ஆக்ஷன், கொடூரமான ஆக்ஷன்லாம் இருக்குது. இது அதை விட ஒரு படி மேலே ஆக்ஷன்லேயே ரத்த கலரியாக இருக்கிற படம்னா அதை ஷேடோ ஸ்ட்ரேஸ் அப்படிங்கிற படம். இதுவும் தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா. இது கொடூரத்தின் உச்சத்தில் இருக்கிற ஒரு ஆக்ஷன் படம். ஏன்னா ஓப்பனிங் சீனில் ஒரு ஃபைட் நடக்கும், வந்து எல்லாரையும் அடித்து போட்டு காய்கறியை வெட்டுற மாதிரி மனுஷங்களையே வெட்டி சாய்க்கிற படம். ஓப்பனிங் அந்த ஒரு சீக்வன்ஸ்லேயே ஆஹா என்னடா இறக்கமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு மாறுறாங்க, அடிச்சுக்கிட்டு கூட இல்லை மொத்த பேரையும் வெட்டி சாய்க்கிறாங்கிற மாதிரி அங்கேயே ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி விட்டுறோம். அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள், பழி வாங்கிறது, ட்விஸ்ட்டு கொடுக்கறது, காப்பாற்றுறது, எமோஷனை காட்டுறதுன்னு இப்படி எல்லா விஷயங்களும் ஓரமாக இருக்கும். பட் திகட்ட ஆக்ஷன் மட்டுமே இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். ஸோ இதையுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தமிழ் டப்பிங் விட மாட்டாங்களே, மொரட்ட ஆக்ஷன் படத்தை, அதுலேயும் கதையோடு இருக்கிற ஆக்ஷன் படத்தை கொஞ்சம் தமிழ் டப்பிங் பண்ணி விடுங்கய்யா. 2வது ஃபியூரியோஸா மேட் மேக்ஸ் சாகா. போன வருஷம் வந்து மொரட்டத்தனமான படம். நமக்கு ஆல்ரெடி ஃபேவரட்டாக இருக்கிறது மேட் மேக்ஸ் படம். அதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. இப்போ கூட சும்மா ஒரு சீன் பார்க்கலாம்னு உட்காந்தீங்கன்னா மொத்த படத்தையும் உட்காந்து பார்த்துருவீங்க. அப்படி ஆல் டைம் ஃபேவரட்டான படம் மேட் மேக்ஸ். அதோடைய ப்ரீக்வல்னும் போது அதோட பேரை கெடுத்துறாதீங்கடா பார்த்துரா அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் முழுசாக அந்தளவுக்கு ஃபீல் இருக்குமாங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. ஆனால் படம் முரட்டுத்தனமாக அம்மாவை கொண்டவங்கள நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் பாருன்ற மாதிரியே, அதில் வேறு விதவிதமான வண்டிங்க வச்சுருப்பாங்களா, எங்கேருந்தானே இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறீங்கிற மாதிரி அந்த வண்டிங்க ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும். அதை வச்சுட்டு இவனுங்க சண்டை போடுறது அதை விட கொடூரமாக இருக்கும். இப்படி எல்லாருமே வாடா சண்டைக்கு வாங்குற மாதிரியே ஊர் முழுக்க சண்டை போடுறதுலே குறியாக இருப்பாங்க. ஸோ மொத்த பேர் அடிச்சுக்கிட்டு மாறுறது தான் அந்த படம். ஃபர்ஸ்ட் இடத்துல டோனிஜா டைப் படம் வேணும். ஆஹா பறந்து சண்டை போடுவாங்கப்பா, சின்ன வயசில் அதெல்லாம் பார்த்து சிலுத்து போய் சில்லறை விட்டேன் அப்படின்னா ட்வைலைட் ஆஃப் த வாரியர்ஸ் அப்படிங்கிற படம். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு டோனிஜா படம் பார்க்குற ஃபீல் வேணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு அந்த ஃபைட்லாம் ரொம்ப பிடிக்கும்பா, அதனால் பர்சனலாக எனக்கு இந்த படம் நல்லா ஒர்க் ஆச்சு. இதில் கதை என்னன்னு பார்த்தாக்க, இதில் ஹீரோ வந்து ஒரு புது கேங்கில் சேர்றாரு. ஆல்ரெடி இருந்த இடத்துல ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு தான் இங்கே உள்ளே வந்துருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு கலவரமும் நடந்துருக்குது. இப்போ புது கேங்குள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே என்னெல்லாம் சம்பவம் நடக்குது, அதுக்கப்புறம் எல்லாரும் தரையில் இல்லைப்பா பறந்து அந்த இடத்துலேயே அடிச்சுக்கிறது தான் படமே. ஸோ இந்த ஃபைட்டிங் ஸ்டைலும் உங்களுக்கு ஓப்பனிங்கே ஃபஸ்ட்டு ஃபைட் நடக்கும், பெரிய ஃபைட் நடக்கும், அதுலேயே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்குப்பா அப்படின்னா படம் முழுக்க அந்த ஃபீல் கொடுக்கும். இல்லை இந்த பறந்து அடிக்கிறது அந்த இடத்துலேயே அடிச்சிக்கிறதுலாம் நமக்கு செட் ஆகாதுன்னா இது அதுக்கப்புறம் செட் ஆகாது. டோனிஜா படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் தாராளமாக ஒர்க் ஆகும். ஸோ இதில் எத்தனை படங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க, இது என் ஃபேவரட்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஃபேவரட் படங்கள் இதில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.